இரவு நேரம். அனைவரும் தூங்கிவிட்ட பிறகு சில மனிதர்கள் மட்டும்தான் விழித்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருவன் முரளி. சாதாரண மிடில் கிளாஸ் வாழ்க்கை. கடன், வேலை அழுத்தம், குடும்ப பொறுப்பு. ஆனா அவனுக்கு ஒரு சின்ன பழக்கம் இருக்கு. தூங்குவதற்கு முன் விசிறியை பார்த்துக்கிட்டு யோசிப்பது. அந்த நாள் அவன் ஒரு புதிய ஃபேன் ரிமோட் வாங்கியிருந்தான். ஸ்பீட் 1 குளிர்ந்த காற்று. ஸ்பீட் 2 கொஞ்சம் வேகம். ஸ்பீட் 3 வழக்கமான சுழல். ஸ்பீட் 4 ஃபுல் ஸ்பீட். அவன் சும்மா சிரிச்சுக்கிட்டு ஸ்பீட் 5 அழுத்துறான். அடுத்த நொடி அவன் தன் படுக்கையில இல்லை. கல்லூரி கேண்டீன், சிரிப்பு, நண்பர்கள், இளமை. முரளி தன் கடந்த காலத்துல நின்றிருக்கிறான். அவன் புரிஞ்சிக்கிறான், இந்த ரிமோட் அவனை கடந்த காலத்தின் ஒரு நாளுக்கு சில நிமிடங்கள் திரும்ப அழைத்து செல்ல முடியும். மாற்ற முடியாது, ஆனா பார்க்க முடியும், உணர முடியும். இந்த நிலையில அவன் தினமும் ஸ்பீட் 5 அழுத்த ஆரம்பிச்சான். நண்பர்களை பார்த்தான், கல்லூரி காதலை பார்த்தான். சொல்ல முடியாத வார்த்தைகளை அவனோட மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு திரும்ப வந்தான். ஆனா ஒரு நாள் அவன் போன இடம் வேற. அப்பா உயிருடன் இருந்த கடைசி நாள். வீட்டு வாசலில் நின்று யாரையோ காத்திருந்தார் அவன் அப்பா. முரளி அருகில் நின்று அழுது கொண்டு சொல்றான், சாரி அப்பா, நான் தவறு. அப்பாவுக்கு அவன் குரல் கேட்காது. ஆனா திடீர்னு அப்பா வானத்தை பார்த்து சிரிச்சு சொல்றார், என் பையன் நல்லா இருப்பான். இந்த நிமிஷம் முரளி புரிஞ்சிக்கிறான், கடந்த காலம் திரும்ப வராது. ஆனா அந்த நினைவுகள் இப்போ வாழற வாழ்க்கையை மாற்ற முடியும். அடுத்த நாள் ஸ்பீடு 5 வேலை செய்யல. ரிமோட் மீண்டும் சாதாரணமாயிடுச்சு. ஆனா முரளி சாதாரணமா இல்ல. அவன் அம்மாவுக்கு தினமும் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சான். மனைவியிடம் சின்ன விஷயத்துக்கு கோபப்படவே இல்ல. பழைய நண்பனுக்கு மெசேஜ் அனுப்பினான். சாதாரண மின்விசிறி மீண்டும் சுழல ஆரம்பித்தது. நம்ம வாழ்க்கையில கடந்த காலத்துக்கு போகும் ரிமோட் இல்ல. ஆனா இப்போ இருக்கும் நேரத்தை சரி பண்ணும் வாய்ப்பு அது இன்னும் நம்ம கையில்தான் இருக்கு.